வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு மொபைலோட கம்பேரிசன் பார்க்க போகிறோம். ஒரு மொபைல் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கிற விவோ T4 Ultra. இது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அண்ட் இன்னொரு மொபைலும் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண மொபைல் தான். ஸோ iQOO Neo 10, இது அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மொபைலோடைய கம்பேரிசன் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விவோ T4 Ultraவோடைய ப்ரைஸை பார்த்துருவோம். அதோட 8GB RAM 256GB வேரியண்ட்டு, ஸ்டார்டிங் வேரியண்ட்டு அதுதான். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 38,000 இருக்குது. அடுத்த செகண்ட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12GB RAM 256GB வேரியண்ட்டு, அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40,000 இருக்குது. அண்ட் அதில் டாப் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் 12GB RAM பட் 512GB இன்பில்ட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 42,000, 42,000 இருக்குது. ஸோ 38, 40, 42 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு 8 256, 12 256 அண்டு 12 512 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதில் உங்களுக்கு 3,000 கார்டு ஆஃபர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சேல் அன்னைக்கு நீங்கள் பை பண்ணிங்கன்னா 3,000 கார்டு ஆஃபரை யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 3,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸாக ஒரு 5,000 எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ இதோடைய ஃபஸ்ட்டு சேல் பார்த்தீங்க அப்படின்னா 18th June 12 PM அப்படின்னு போடுறாங்க. ஸோ அன்னைக்கு மட்டும்தான் மேபி இந்த இவங்க நோட் பண்ணியிருக்கிற 3,000 ஆஃபர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். அண்டு 5,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது கார்டு ஆஃபர் போக உங்களால் இந்த பர்டிகுலர் மொபைலில் 35,000க்கு பேஸ் வேரியண்ட்டு 256GBயும் அண்டு 37,000க்கு உங்களுக்கு 12 256ம் அண்டு 39,000க்கு 12 512ம் உங்களால் வாங்க முடியும். பட் அமேசானில் இருக்கிற iQOO Neo 10ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சாய்ஸஸ் இருக்குது. அதில் பேஸ் வேரியண்ட்டாக உங்களுக்கு 8GB RAM 128GB வேரியண்ட்டு 32,000 ப்ரைஸ் இருக்குது. அண்ட் 8 256 34,000 ப்ரைஸ் இருக்குது. 12 256 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36,000 இருக்குது. அண்டு ஹையர் வேரியண்ட்டு 16GB RAM 512GB, இது பார்த்தீங்கன்னா 41,000 தான் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆஃபர் பார்த்தீங்கன்னா 2,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 1,000 rupees தான் ஆஃபர் கொடுக்குறாங்க. மேபி திரும்பவும் 2,000 கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது எனக்கு iQOO Neo 10 ஸ்லைட்லி பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் 3,000 ரூபா கார்டு ஆஃபர் கொடுத்தோம் இந்த பர்டிகுலர் விவோ T4 Ultraவோடைய ப்ரைஸு ஸ்லைட்லி ஹையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய சிப் செட்டை பார்த்துருவோம். ஸோ சிப் செட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு MediaTek Dimensity 9300+ அப்படிங்கிற சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க விவோ T4 Ultraவில். ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருந்த ஒரு சிப் செட்டு. ஸோ இதோட AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2 million+ அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன தான் இந்த சிப் செட் பவர்ஃபுல்லான சிப் செட்டாக இருந்தாலும் MediaTek ப்ராசஸர் அப்படின்னும் போது மேபி உங்களுக்கு ஹீட்டிங் பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹெவியாக நீங்கள் புஷ் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹீட்டிங் பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் iQOO Neo 10ல் அதை விட ஸ்லைட்லி பெஸ்ட் அண்ட் பெட்டரான ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதோடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. அண்டு AnTuTu ஸ்கோரும் அதை விட பல மடங்கு பெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் ஸ்லைட்லி தான் சேஞ்சஸ் இருக்கும். பட் ரியாலிட்டியோடைய பர்ஃபார்மன்ஸ் உங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Snapdragon 8s Gen 4 மச் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா Q1 அப்படின்னு ஒரு சிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். ஸோ அதோட மட்டும் இல்லாமல் Snapdragon ப்ராசஸர் பார்த்திங்கன்னா மேபி உங்களுக்கு MediaTekோட கம்பேர் பண்ணும்போது ஹீட்டிங் கம்மியாக இருக்கும். கேமிங்கோடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். அண்டு 5Gயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Snapdragon ப்ராசஸர் ஸ்லைட்லி பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு. ஸோ ப்ரைஸ் அண்டு ப்ராசஸர் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா iQOO Neo 10 தான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சார்ஜர் பார்த்தீங்கன்னா விவோவில் 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. அண்டு பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,500 mAh தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சார்ஜிங் ஸ்பீடும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பேட்ரி கெப்பாசிட்டியும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. வெயிட்டு பார்த்திங்கன்னா 193 கிராம் கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. பட் iQOOவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா iQOO Neo 10ல் 120 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. அதுவும் Type-C to Type-C கேபிளோட. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு 7,000 mAh பேட்ரி கொடுக்குறாங்க. ஸோ கம்பேரிங் டு விவோ பார்த்திங்க அப்படின்னா iQOO தான் மச் பெட்டராக இருக்குது. ஸோ பெஸ்ட்டு பேட்ரி பேக்கப் கிடைக்கும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 40 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஏறிடும். பட் விவோ பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 50 நிமிஷமாவது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை விட ஸ்லைட்லி அதிகமாக இருந்தாலும் சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்ரி ட்ரைனிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
குவால்காம் சிப்பை பொறுத்த வரைக்கும் பேட்டரி ட்ரைனிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவே உங்களுக்கு மீடியாடெக் ப்ராசஸர் அப்படின்னும் போது பேட்டரி ட்ரைனிங்கும் ஸ்லைட்லி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் பேட்டரி அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஐக்யூ தான் வந்து மச் பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நெக்ஸ்ட்டு விவோடைய T4 Ultra இந்த பர்டிகுலர் மொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் அண்ட் LPDDR5 RAM கொடுத்துருக்காங்க. பட் ஐக்யூ நியோ 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா LPDDR5X Ultra அப்படிங்கிற ரேமும் UFS 4.1 ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 256 GB வேரியண்ட்டில் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாலும் உங்களுக்கு ஐக்யூ நியோ 10 மச் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட்டு கேமரா டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா விவோ T4 Ultraவில் மெயின் கேமரா 50 MP Sony IMX 921 அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க. 8 MPக்கான அல்ட்ரா வைடு சென்சாரும் இருக்குது. ஸோ அந்த 8 MP அல்ட்ரா வைடு வேஸ்ட்டு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்டு 50 MPக்கான Sony 3X பெரிஸ்கோபிக் சென்சார் கொடுத்துருக்காங்க. Sony IMX 882 அப்படிங்கிற சென்சார். ஸோ அதில் உங்களால் 10X டெலஃபோட்டோ மேக்ரோ ஷூட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பட் 10X டெலஃபோட்டோ மேக்ரோ நீங்கள் 10X வரைக்கும் ஜூம் பண்ணி அந்த ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது அது மூவபிள் ஆப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஷூட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மூவ் ஆகாத ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னாக்கா பெஸ்ட்டான ஒரு அவுட்புட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸ் இருக்கிறதுனால அதனுடைய ப்ராசஸர் நல்லாயிருக்கும், ப்ராசஸிங் நல்லாயிருக்கும். விவோடைய அல்காரிதம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ப்ராசஸிங்கில் கொஞ்சம் நல்லாவே கொண்டு வருவாங்க. அண்டு 32 MPக்கான செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஐக்யூ நியோ 10ல் பார்த்தீங்கன்னா ரியரில் ரெண்டு கேமரா தான். ஒன்று பார்த்தீங்கன்னா 50 MPக்கான மெயின் கேமரா Sony IMX 882 அப்படிங்கிற சென்சார் அண்டு 8 MPக்கான அல்ட்ரா வைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 32 MPக்கான செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு மொபைல்லையுமே உங்களால் போத் செல்ஃபி அண்டு ரியர் ரெண்டுலேயும் 4K வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐக்யூவும் பார்த்தீங்கன்னா விவோவோடைய மொபைல் தான். ஸோ அதுலேயும் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு விவோ T4 Ultraவில் டெலஃபோட்டோ லென்ஸ் இருக்குது. ஸோ அதோடைய ப்ராசஸிங் பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா விவோ T4 Ultraவில் ஸ்லைட்லி கேமரா கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்ததாக டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விவோ T4 Ultraவில் குவாட் கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குவாட் கர்வ்டு டிஸ்பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பட் ஐக்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் வந்து கம்பேரிங் டு விவோ பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் கொஞ்சம் ஸ்லைட்லி பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோவில் உங்களுக்கு 6.67 இன்ச்சஸ் தான் டிஸ்பிளே சைஸ் இருக்குது. பட் ஐக்யூவில் 6.78 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லைட்லி வந்து ஐக்யூவில் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் பவர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஐக்யூவில். ஸோ உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் லெவல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வெயிலில் யூஸ் பண்ணும்போது சன்லைட் விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் மச் பெட்டராக இருக்கும். பட் ஃப்ளாட்டான டிஸ்பிளே உங்களுக்கு பிடிக்கும்னா ஐக்யூவை செலக்ட் பண்ணலாம். அண்டு குவாட் கர்வ்டு பிடிக்கும் அப்படின்னா விவோவை செலக்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டு மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபியூச்சர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஐ ஃபியூச்சர்ஸில் நீங்கள் எந்த ஃபியூச்சர் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 அண்டு FunTouchOS 15ல் தான் ரன் ஆகுது. ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் அண்டு 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு மொபைலுமே நீங்கள் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போகணுன்னா விவோ சர்வீஸ் சென்டர் தான் எடுத்துகிட்டு போகணும். ரெண்டுமே விவோ மொபைல் தான். ஸோ ஓவராலாக கன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐக்யூ நியோ 10 எனக்கு ஸ்லைட்லி மச் பெட்டராக தோணுது கம்பேரிங் டு விவோ T4 Ultra. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் அதிகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி கம்மி. அண்டு ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் ஐக்யூ தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸு, டிஸ்பிளே, பேட்ரி, பர்ஃபார்மன்ஸு எல்லாத்துலேயுமே ஐக்யூ வந்து பெஸ்ட்டாக தோணுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவோவில் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, மற்றது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ கம்பேரிங் டு கேமரா மட்டும் உங்களுக்கு விவோவில் ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. ஸோ எனக்கு ஐக்யூ நியோ 10 தான் மச் பெட்டர்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு என்னவோ விவோ T4 Ultraவில் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தெரியுது. மேபி அதை கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மால் போக்கோ F7 கம்மிங் ஜூன் இருக்கார். ஸோ அந்த மொபைல் வந்ததுன்னா அது பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரைஸிங் எப்படி பார்த்தாலும் அஃபோர்டபுளாக தான் வைப்பாங்க. அப்படி ப்ரைஸிங் கம்மியாக வைக்கும்போது போக்கோ F7 மச் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. எனக்கு என்னவோ விவோவோட T4 Ultraவை கம்பேர் பண்ணும்போது ஐக்யூ நியோ 10R கூட மச் பெட்டரான பேட்டரி பேக்கப் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ கம்மியான விலையில் ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைலாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா
iQOO Neo 10Rஐயும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் விவோ T4 Ultra தான் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே சேல் பார்த்தீங்கன்னா 18th June 12 PM அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 கார்டு ஆஃபர் இருக்குது. அப்படி இல்லை பழைய மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5000 ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ ஏதோ ஒரு ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா இதை விட பெட்டரான சாய்ஸஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.